ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஞானிகள் அருள் செய்ய நேரம், காலம், இடம் முதலான எதுவும் தடையாக இருக்க முடியாது. சில சமயம் அவர்கள் கனவில் வந்தும் கூட விளையாட முடியும். அப்படி நிகழ்ந்த சில அதிசயங்களை தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். குஜராத்தில் வசித்து வந்த ஒரு தம்பதியர் சிறந்த பக்தர்கள். ஒரு நாள் விடியற்காலை எழுந்த அந்த பெண்மணி தன் கணவரை எழுப்பி ஒரு பிரபல குஜராத்தி தினசரி பத்திரிகையின் பெயரை சொல்லி உடனே கடைக்கு சென்று அதை வாங்கி வரும்படி வற்புறுத்தினார். பத்திரிகை படிக்கும் வழக்கம் இல்லாதவள் இன்று அதிசயமாக கேட்பதால் காரணம் புரியாமல் கணவர் எதற்காக அந்த பத்திரிகையை வாங்கி வர சொல்கின்றாய் என்று கேட்க, அவளோ முதலில் பத்திரிகையை வாங்கி வாருங்கள், பிறகு விவரம் சொல்கின்றேன் என்றார். வேறு வழி இல்லாமல் அவர் பத்திரிகையை வாங்கி வந்தார். பரபரப்புடன் அதை வாங்கி பிரித்து பார்த்த அவள் ஒரு பக்கத்தில் வந்திருந்த முழு பக்க விளம்பரத்தையும் அதில் உள்ள புகைப்படத்தில் இருந்த உருவத்தையும் காட்டி இவர்தான் என்று கூச்சலிட்டு கணவரிடம் இவரை உடனே நேரில் போய் பார்க்க வேண்டும், எங்கே இருக்கின்றார் என்று விலாசம் கேட்டு வாங்கி அவரை சென்று பார்க்க ஏற்பாடு செய்யுங்கள் என்று உணர்ச்சி வசப்பட்டவளாய் சொன்னார். ஆச்சரியமடைந்த அவர் ஏன், எதற்கு, என்ன நிகழ்ந்தது என்று மனைவியிடம் கேட்டார். அவள் பின்னிரவில் நான் ஒரு கனவு கண்டேன். நான் வீட்டு வாயிலில் இருக்க ஒரு சன்னியாசி காவி உடையுடன் அங்கு வந்து நின்றார். அவரை பார்த்து நான் பிரமித்து நின்றேன். அவரோ உள்ளே வரும்படி அழைக்க மாட்டாயா என்று வினாவினார். அவரை உள்ளே வரும்படி அழைத்து ஆசனத்தில் அமருமாறு கேட்டுக்கொண்டேன். ஆசனத்தில் அமர்ந்த அவர், நீதான் என்னை வந்து பார்க்கவில்லை, நானாவது உன்னை பார்க்கலான்னு வந்தேன் என்று சொன்னார். சுவாமி, இது என்ன குற்றச்சாட்டு? நீங்கள் யார், எங்கு இருக்கின்றீர்கள்? எனக்கு ஒன்றுமே தெரியாதே. அப்படி இருக்க வந்து பார்க்கவில்லை என்று எப்படி குற்றம் சொல்லலாம் என்று கேட்டேன். நான் யாருன்னு தெரியுமா? நாளைக்கு காலையில் ஒரு குறிப்பிட்ட தினசரி பத்திரிகையின் பெயரை சொல்லி நாளைக்கு காலையில் அந்த தினசரி பத்திரிகையை வாங்கிப்பார் என்று சொன்னார். உடனே நான் கண்ட கனவு கலைந்து விட்டது. கனவில் வந்தவர் யார் என்று தெரிந்து கொள்ளும் ஆவலினால்தான் உங்களை அந்த தினசரி பத்திரிகையை வாங்கி வர சொன்னேன் என்றார். பத்திரிகையில் வந்திருந்த விளம்பரத்தில் மகாபரிவால் ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தக்கரையில் ஆதிசங்கரருக்கு பெரிய மண்டபம் எழுப்பி அதில் சங்கரர் திருவுருவச் சிலையை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்ய இருக்கும் விவரம் இருந்தது. மேலும் மகாபரிவால் நின்று கொண்டிருக்கும் படமும் வந்திருந்தது. அந்த படத்தை பார்த்துவிட்டு தான் அந்த மாதரசி தன் கனவில் வந்தவர் இவரே என்று தன் கணவரிடம் கூறி உடனே அவரை பார்க்க ஏற்பாடு செய்யும்படி வேண்டினார். இவை அனைத்தையும் கேட்ட பிறகு கணவர் மெதுவாக, எனக்கும் இதே போல் கனவு வந்தது, ஆனால் நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றார். இதை கேட்டு மேலும் ஆச்சரியம் அடைந்த அவள், இதை கனவு என்று அசட்டை செய்யக்கூடாது, உடனே பிரயாணத்துக்கு ஏற்பாடு செய்யுமாறு கூறினார். பிறகு இருவரும் சென்னை வந்து விசாரித்து கொண்டு இளையாத்தாங்குடியில் முகாமிட்டிருந்த மகாபரிவாலை தரிசிக்க சென்றார்கள். ஆனால் அவர்கள் சென்ற நேரம் மதியமாகிவிட மகாபரிவால் பூஜை முடிந்து பிச்சை முடிந்து ஓய்வெடுக்க சென்று விட்டார். அந்த தம்பதிகள் அங்கிருந்தவர்களிடம் வீட்டிலிருந்து புறப்பட்டது முதல் உணவு அருந்தவில்லை, மகாபரிவாலை தரிசனம் செய்த பிறகே உணவு உட்கொள்ள சங்கல்பம் என்று தெரிவித்தார்கள். இந்த விஷயம் நடமாடும் தெய்வம் காதில் கேட்ட உடனே எழுந்து அங்கு வந்தார். மகானை பார்த்த தம்பதிகள் உணர்ச்சி வசப்பட்டார்கள். கனவில் கண்ட திருவுருவை நேரில் கண்டதும் எப்படி இருக்கும் அவர்களுக்கு? மெல்ல அவர்களிடம் குசலம் விசாரித்து விட்டு எல்லா விவரமும் கேட்டறிந்து கொண்ட மகான், நான் உங்களோட கனவுல வந்து அழைத்தேனா என்று ஒன்றும் அறியாதவர் போல நாடகமாடிவிட்டு, சரி, என்றைக்கு கனவு வந்தது, என்ன கனவு வந்தது உனக்கு என்று கேட்டார். அவர்களால் கனவு கண்ட நாளை சரியாக நினைவுபடுத்தி கூற இயலவில்லை. ஆனால் மகாபிரபுவோ மெல்ல மெல்ல குதிரை அவிழ்ப்பது போல, பௌர்ணமியாக இருக்குமோ என்று வினாவினார். உடனே அந்த மாதரசி ஆமாம் ஆமாம் என்றார். முதலில் ஞாபகம் வராதவருக்கு மகாபரிவா குறிப்பு கொடுத்ததும் எப்படி ஞாபகம் வந்திருக்கும்?
அதற்கு விடை அவளே மொழிந்தாள். கனவு கண்ட நாள் பௌர்ணமியாகத்தான் இருக்க வேண்டும். காரணம், நாங்கள் நண்பர் ஒரு வீட்டில் நடந்த சத்யநாராயண பூஜைக்கு சென்றிருந்தோம் என்று உறுதி செய்தார். இதிலிருந்து தெரிவது என்ன? கனவில் சென்று அழைத்து அருள் செய்வது மட்டுமில்லாமல் நாள் முதற்கொண்டு சுட்டி காட்டியதால் அது வெறும் கனவல்ல, நிஜமே என்று புரிகின்றது. அது மட்டுமா, கனவில் வைத்தியம் செய்து நோயையும் குணமாக்குவார். அதையும் பார்த்து விடலாம் பாருங்கள். மோகன் என்ற பக்தர் அதிகமாக ஆன்மீக வாசனை இல்லாதவர். அவர் இளைஞராக இருந்த சமயம் அவருடைய முகத்தில் பருக்கள் வர அதை எப்படி சரி செய்வது என்று யோசனை செய்தார். ஆராய்ச்சி குணம் மிகுந்த அந்த இளைஞர் தாமே இதற்கு மருந்து கண்டுபிடிக்கும் ஆசையால் ஒரு குறிப்பிட்ட ரசாயன திரவத்தில் கற்பூரத்தை கலந்து முகத்தில் தடவி கொண்டார். வந்தது பேராபத்து. அதை தடவிய இடமெல்லாம் பழுத்து விட்டது. ஒரே எரிச்சல், தாங்க முடியாத துன்பம், செய்வதறியாது கஷ்டப்பட்டார். ஒரு நாள் அவர் கனவில் ஒரு பெரியவர் நெற்றியில் பெரிய குங்கும போட்டுடன் வந்து, கவலைப்படாத, நீ ரொம்ப கவலையுடன் உனது முகாவலத்தை நினச்சி வருத்தப்பட்டுருக்க. 1 மாத காலத்திற்கு விடிய காலையிலேயே எழுந்து கிணற்று நீரில் குளித்துவிட்டு அருகில் உள்ள நாகேஸ்வரர் கோவிலில் 3 முறை பிரதர்சனம் செய்து சிவதரிசனம் செஞ்சுட்டு வா. 1 மாதத்தில் எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறி மறைந்தார். அந்த இளைஞர் கோடை காலத்தில் கூட வெந்நீரில் குளிக்கும் பழக்கம் உண்டவர். காலையில் தாமதமாக எழுந்திருக்கும் பழக்கம் கொண்டவர். கோவில் குளம் என்று சென்று வழிபடும் பழக்கம் இல்லாதவர். இப்படிப்பட்டவருக்கு இப்படி ஒரு உத்தரவு. தான் கண்ட கனவை நினைத்து வியந்து போனார் அந்த இளைஞர். எனினும் முகம் சரியாக வேண்டும் என்ற தாபத்தால் மறுநாள் முதல் அதன்படி அவர் சொன்னபடி செய்ய தொடங்கினார். 1 மாதம் சென்றது. 31ஆம் நாள் காலையில் எழுந்து கண்ணாடியில் முகத்தை பார்த்த இளைஞருக்கு ஆச்சரியமாக இருந்தது. காரணம், முகம் பழைய பொலிவுடன் மாறியிருந்தது தான். சரி, கனவில் வந்து சொன்ன முதியவர் யார் என்பது தெரிய வேண்டாமா? அதை அந்த இளைஞரே எப்பொழுது உணர்ந்தார் தெரியுமா? பரம ஆச்சரியம். 40 ஆண்டுகள் கழித்து தான் தெரிந்து கொண்டார். அவருடைய நண்பர் திரு மீனாட்சி சுந்தரம் என்பவர் மகாபரிவாரின் பக்தர். அவரது பூஜை அறையில் 40 வருடங்களுக்கு முன்பு கனவில் வந்த அதே குங்கும போட்டுடன் உடைய படம் இருந்தது. இதை உணர்ந்த மோகன் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனார். கனவிலும் நினைவிலும் வந்து அருள் செய்யும் நடமாடும் தெய்வம் மகாபரிவார் தான். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.